முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் என்பதால் எந்த விதமான தயக்கமும் இன்றி உங்களுக்கு இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் உண்டா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலம் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் விஜயதசமி என இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ மறக்காம பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க மறக்காம தெரிஞ்சுக்க முடியும். மேலும் இன்றைய தினம் பிறந்தநாள் யாரெல்லாம் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினத்துக்கான புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 2022 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் விஜயதசமி தினங்க. இன்றைய தினம் புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது புதிதாக எந்த காரியத்தையும் ஆரம்பிப்பதற்கு உகந்த நாள். இன்றைய தினம் ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் கலைகளை கற்றுக்கணும் அப்படின்னாலும் சரி, இசை சம்பந்தமாக அல்லது விளையாட்டு டான்ஸ் என எது சம்பந்தமாக இருந்தாலும் சரி, நீங்கள் புதிதாக ஏதாவது கோர்ஸில் படிக்கணும்னாலும் சரி இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கலாங்க. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனாலும் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். மிகச்சிறப்பாக அமையுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 2 குடையனும் 11 குடையனும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். மேலும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் இன்றைய தினம் குரு பார்வையை 3ஆம் இடத்தில் செலுத்துவதும் நல்ல ஒரு யோகமான வாய்ப்பாக கருதப்படுதுங்க. இது தவிர 5ஆம் இடமான புத்திரஸ்தானம் வலுப்பெற்றுள்ளதால் இன்றைய தினம் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக உங்களுக்கு இன்னைக்கு அமையப்பெறுங்க. திருமணமாகி வெகு நாட்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் தொழில் முன்னேற்றங்கள் இருக்குங்க. புதிதாக தொழில் ஆரம்பிக்க உகந்த நாள் இன்றைய தினம் விஜயதசமி தினமான இன்றைய தினங்க. எனவே புதிதாக தொழில் ஆரம்பிக்கலாம். பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு தென்படுது. இன்றைய தினம் பல விஷயங்களை நீங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையலாங்க. பல விஷயங்களை இன்னைக்கு உங்க தோல்ல நீங்க சுமக்க வேண்டியிருக்கலாம். இன்றைய தினம் நீங்கள் முடிவெடுக்க தெளிவான சிந்தனை முக்கியமானதாக இருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் தெளிவாக யோசிக்க வேண்டியது அவசியம். சில மனக்குழப்பங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இன்றைய தினம் தெளிவாக நிதானித்து யோசித்தால் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டுங்க. இன்றைய தினம் பழைய கடன்களை நீங்கள் இன்றைய தினம் செலுத்த வேண்டிய கட்டாயமான நிர்பந்தமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். நீங்க செலுத்துவீங்க இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நிதி நெருக்கடி அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கடன் வாங்குவது இன்றைய தினம் முடிந்தளவு தவிர்த்து விடுவது இன்னும் உங்களுக்கு நல்லதுங்க. கடன் வாங்கி கடன் யாருக்கும் நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டாம். புதிதாக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்து இன்னும் இந்த 1 மாசத்துல தரேன், இந்த 1 நாள்ல தரேன், அந்த மாதிரி ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க கண்டிப்பாக இருக்கும் கடன்களை கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுத்தாலும் சரி, புதிய கடன்களை அடைப்பதற்காக நீங்கள் வாங்க வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது நண்பர்களை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகள் சரியான வாய்ப்பாக இருக்குங்க. எனவே புதிய நண்பர்களை உருவாக்க சமூக நிகழ்ச்சிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில விசேஷமான ஒருத்தரை நீங்க அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமூக நிகழ்ச்சிகளை இன்னைக்கு நீங்க கட்டாயமாக கலந்துக்கங்க நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கையில புதிய காதல் உங்களுக்கு இன்றைக்கு நீங்க தெரிவிக்க விரும்புறீங்க அப்படின்னா உங்களது காரியங்களை நீங்கள் உங்களது விஷயத்திலிருந்து நகர்த்துவதற்கு முன்னால உங்களுடைய மனம் விரும்பிய அந்த அன்புக்குரியவர் வேறு யாரோடையும் தொடர்பில் இல்லை அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். பொறுமையுடன் செயல்பட்டால் பகைமை நிலைமையை நீங்கள் தவிர்த்துக் கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் உங்களது அலுவலக பணிகளில் உங்க பாஸோட நீங்க பகைமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சக ஊழியர்கள் யாருடனும் பகைமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. இன்றைய தினம் ஏன் உங்க பாஸ் உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிறாரு அப்படின்ற சில முக்கியமான விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க. இன்றைய தினம் தூங்குறதுல நேரத்தை நீங்க அதிகமாக செலவழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையலாம். அதனால இன்றைய தினம் எவ்வளவு நேரத்தை நீங்க வீணடிச்சீங்க அப்படின்றத நீங்க மனசுல எண்ணி அதன் மூலமாக சின்ன சின்ன வருத்தங்கள் அடையக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையுடன் இனிமையான மாலை பொழுதுகள் அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான குடும்ப ஒற்றுமை நிறைந்த மகிழ்ச்சியான நிலமான இன்னைக்கு அமைப்பெறுங்க. திருமணமாகி வேணாட்களா குழந்தை இல்லாத இளம் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறுங்க. திருமண முயற்சியில் சிறப்பாக கைகூடும் என்பதால் திருமணத்தை நீங்கள் இன்றைய தினம் கட்டாயமாக நடத்த முயற்சி செய்யுங்கள். அதற்கான
நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் பயணங்கள் நீங்கள் போட்ட பயணங்களை வந்து சில விஷயங்களை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். பயணங்களில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க. உங்களது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல கொஞ்சம் செலவுகள் இன்றைய தினம் இருக்கலாம். ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகளும் இருக்குங்க. செல்வ செழிப்பான நாள் கூட சொல்லலாம். பண வரவுகள் இருக்கும் அப்படின்றதுனால உங்களுடைய கடன் எல்லாத்தையும் அடைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் மனம் விரும்பியபடி செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் உண்டு. நிதானித்து செயல்படுங்கள். கண்டிப்பாக தொழில் மற்றும் பொருளாதாரம் மற்றும் ஒரு திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு சூப்பரா இருக்கக்கூடிய நாளா அமையுதுங்க. இன்றைய தினத்தை சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே இந்த பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. எனவே நமது எல்லா ராசிபலன்களையும் நீங்கள் தினசரி பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக இருக்கும். எனவே அனைவரும் கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு சில தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால மன நிம்மதி அதன் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க. சில பொருட்கள் இன்னைக்கு உங்களுக்கு தொலைஞ்சே போச்சு, இனிமேல் அது வாங்க முடியாதுன்ற மாதிரி சூழ்நிலைகள் நீங்கள் மனசுல வந்து நினைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் திரும்ப கிடைக்கும். கூட்டு வியாபாரத்துல இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான யோசனைகள் இருக்குங்க. கூட்டு வியாபாரம் செய்யலாமா என்றது நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக, சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஆர்வங்கள் உண்டுங்க. ஏதாவது தொண்டு பணிகள், சமுதாய பொது பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் அது பணிகளை வந்து ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. இன்றைய தினம் ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்க மனசுல இருக்கிறத மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. எனவே மன தெளிவுக்காக உங்களது மன எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்துல உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்குங்க. ஆதரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு பெருகும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டியது அவசியம். நீ என்ன சொல்றது, இவெல்லாம் ஒரு ஆளா, இவன் சொல்றதெல்லாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அலட்சியம் வேண்டாம். எல்லோருடைய கருத்துக்களுக்கும் நீங்கள் மதிப்பளித்து எல்லோருடைய கருத்துக்களையும் நீங்கள் அலசி ஆராய்ந்து உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பட்டன் அழுத்தி விட்டு என்னுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக்குங்கிறது நீங்கள் எனக்கு அச்சீவ் பண்ண உதவிகரமாக இருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் லைக் பட்டனை அழுத்தி விடுங்க. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக உங்களுக்கு பண்ணிவிடுங்க. தினசரி ராசிபலன்களை பெறுவதற்கு ஏதுவாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்கும். மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.